ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. எந்த வாழைப்பழம் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்னதாக இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண வாழைப்பழத்தை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. பழுத்த வாழைப்பழம் மறந்தால் சீக்கிரமே மசிஞ்சிரும். ஓரளவுக்கு நல்லா மசிச்சாச்சு. இப்போ கூடவே 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கூடவே பொடியை நறுக்கிய தேங்காய் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பின்னாடி இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதுக்கு பதிலாக துருவி கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுனா 250 கிராம். வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, தண்ணி ஆகிடும். கொஞ்சம் கெட்டியான பதத்தில் தான் இருக்கணும். இந்த அளவுக்கு பதத்தில் ரெடி பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண வாழை இலையை இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ளே வச்சு நம்ம மடிக்கும் போது இலை கிளியாமல் இருக்கும். நம்ம ரெடி பண்ண மாவை சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. மேலேயும் கீழேயும் எக்ஸ்ட்ரா உள்ளதையும் நம்ம இந்த மாதிரி மடித்து விட்டுடலாம். இதே மாதிரி மீதமுள்ள மாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு இட்லி குக்கரில் நம்ம ரெடி பண்ண இலைகளை இந்த மாதிரி அடுக்கி வச்சிடலாம். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேகணும். இப்போ மூடி வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்திருக்கு. ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் இது. குழந்தைகளுக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.